வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோயில்கள், பள்ளி, கல்லூரிகள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல். 200 முதல் 500 டாஸ்மாக் கடைகள் வரை மூடப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் கணக்கெடுக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரம். மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்த பிபிஜி ராம்ஜி 125 நாள் திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல். பல்வேறு மாநில அரசுகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவிப்பு. எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் முறையில் கல்வி கற்பிக்க வேண்டும். கொரோனா காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட WFH முறையை நிறுவனங்கள் பின்பற்றுமாறும் பிரதமர் மோடி வேண்டுகோள். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக SP வேலுமணி தலைமையில் அணி திரண்ட MLAக்கள். SP வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க கோரி CV சண்முகம் தலைமையில் மனு வழங்கியதால் பரபரப்பு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் நிலத்தில் குவிந்த நிர்வாகிகள். அதிமுகவின் மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள், கவுன்சிலர்கள் என பலரும் EPS இல்லத்திற்கு வருகை. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக EPS செயல்படுவார் என தற்காலிக சபாநாயகரை சந்தித்து 17 MLAக்கள் மனு. அதிமுகவில் 47 MLAக்கள் உள்ள நிலையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட 17 பேர் மட்டும் EPSக்கு ஆதரவாக மனு. தமிழ்நாட்டின் 17வது சட்டமன்ற கூட்டம் தொடக்கம். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட MLAக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா. படிவம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஆகிய இரு மொழிகளில் இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர்கள் தம் விருப்பப்படி தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் போது படிவத்தில் உள்ள வாசகங்களை மட்டுமே படிக்க வேண்டும். அதை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின் உறுப்பினர்கள் அந்த படிவத்தில் கையெழுத்திட்டு பேரவை முதன்மை செயலாளரிடம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு உறுப்பினர் பதிவேட்டில் கையொப்பமிடுதல் வேண்டும். பெரம்பூர் தொகுதி MLAவாக பதவியேற்றார் முதலமைச்சர் விஜய். இந்திய நாட்டின் இறையாண்மையை உறுதிப்பாட்டை நிலைநிறுத்துவேன் என விஜய் உறுதி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட C. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அமைச்சர்கள் N. ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், CTR நிர்மல்குமார் MLAக்களாக பதவியேற்பு. வெங்கட்ரமணன், அருண்ராஜ், ராஜ்மோகன், பிரபு உள்ளிட்ட அமைச்சர்களும் பதவியேற்றனர்.
திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக உதயநிதி பதவியேற்பு. எடப்பாடி தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ், KN நேரு, I பெரியசாமி, கோவி செழியன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களாக பதவியேற்பு. செந்தில் பாலாஜி, MRK, KKSSR, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரும் எம்எல்ஏக்களாக பதவியேற்றனர். SP வேலுமணி, KP அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், C விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவினர் எம்எல்ஏக்களாக பதவியேற்பு. பாலகிருஷ்ணா ரெட்டி, MR விஜயபாஸ்கர், OS மணியன், KC வீரமணி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் பலர் பதவியேற்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராக போட்டியின்றி தேர்வானார் எம்எல்ஏ JCD பிரபாகர். துணை சபாநாயகராக துறையூர் எம்எல்ஏ ரவிசங்கர் தேர்வாகியுள்ளதாகவும் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல். பாமக சட்டமன்ற குழு தலைவராக சௌமியா அன்புமணி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. சௌமியா நியமனம் தொடர்பாக சட்டமன்ற முதன்மை செயலர் ஸ்ரீனிவாசனுக்கு பாமக தலைவர் அன்புமணி கடிதம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் திமுக தலைவர் MK ஸ்டாலினை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சராக பொறுப்பேற்றதை அடுத்து MK ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் விஜயை வீட்டு வாசலுக்கே வந்து ஆரத்தழுவி வரவேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தை வழங்கி வாழ்த்து. தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அரசியல் நாகரிகத்துடன் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தன் அன்பு நிறை வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் முதலமைச்சர் விஜய்க்கு வழங்கியதாக திமுக தலைவர் MK ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. சென்னை அண்ணா நகரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்து வாழ்த்து பெற்றார் முதலமைச்சர் விஜய். முன்னாள் முதல்வர் ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்ற முதலமைச்சர் விஜயின் அணுகுமுறை அரசியல் நாகரீக முதிர்ச்சிக்கு அடையாளம். முதல்வரை முன்னாள் முதல்வரும் முன்னாள் துணை முதல்வரும் ஆரத்தழுவி வரவேற்றதற்கு பாராட்டுகள் என விசிக தலைவர் திருமாவளவன் பதிவு. முதலமைச்சர் விஜய்க்கு Z+ பாதுகாப்பு. ஏற்கனவே Y பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் Z+ பாதுகாப்பு வழங்கியது மத்திய அரசு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முதலமைச்சர் விஜய் திட்டம். 2 நாள் பயணமாக டெல்லி செல்லும் முதலமைச்சர் தமிழகத்தின் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளதாக தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 1 மில்லியனை கடந்தது முதலமைச்சரின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்க ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை. முதலமைச்சர் விஜய் பதவியேற்பதற்கு முன் வெறும் 4 லட்சம் பேர் மட்டுமே ஃபாலோ செய்திருந்த நிலையில் தற்பொழுது
10 லட்சமாக உயர்வு. திருப்பத்தூர் தவேக வேட்பாளர் எம்எல்ஏவாக சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதிக்க கோரிய வழக்கு. திமுக வேட்பாளர் பெரியகருப்பன் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக டீ, காபி, பலகாரங்கள் வழங்கிய முதியவர் 40 ஆண்டுகளாக மாற்று சக்தி வேண்டும் என தனது விருப்பம் விஜயால் நிறைவேறியுள்ளதாக மகிழ்ச்சி. 40-50 வருஷமாக எனக்கு ஒரு மாற்று சக்தி வேணும்னு ஆசைப்பட்ட வந்தது தானிட்டு விஜயால் ஒரு மாற்று சக்தியை கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு சந்தோஷத்துக்கு இன்றைக்கி நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லாத்துக்குமே டீ, காஃபி, பலகாரம் எதுவுமே காசு வாங்காமல் தான் கொடுக்குறேன். புதுச்சேரி முதலமைச்சராக 5வது முறையாக நாளை பதவியேற்கிறார் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். கஜினி முகமது உட்பட பல்வேறு முகலாய மன்னர்களால் சூறையாடப்பட்ட குஜராத் சோமநாதர் ஆலயம் புனரமைக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவுற்றதை கொண்டாடும் குடமுழுக்கு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. குஜராத் மாநிலம் வதோதராவில் பிரதமர் மோடி வாகன பேரணி. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பாஜக தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. அசாம் மாநில புதிய முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ஹிமந்த பிஸ்வ சர்மா. ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் இன்று பிரம்மாண்ட பதவியேற்பு விழா. வங்கதேச எல்லையில் வேலி அமைக்க பாதுகாப்பு படைகளுக்கு நிலம் வழங்க மேற்குவங்க அரசு அனுமதி. முதலமைச்சர் சுசேந்த அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சர்கள் கூட்டத்தில் முடிவு. மேற்கு வங்கத்தில் தேர்தல் அதிகாரியாக பதவியாற்றிய மனோஜ் அகர்வால் தலைமைச் செயலாளராக நியமனம். அம்மாநில முதலமைச்சர் சுவேந்த் அதிகாரி நடவடிக்கை. தலைநகர் டெல்லிக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல். உயர்மட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. பாட்னாவில் உள்ள தனியார் ஏடிஎம் மையத்தை முடித்திருத்தும் நிலையமாக மாற்றிய நபர். ஏடிஎம் மையத்திற்குள் முடித்திருத்தும் வீடியோ இணையத்தில் வைரல். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இந்தியா மீண்டும் தாக்கினால் விளைவுகள் கடுமையாக இருக்கும். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் பகிரங்க மிரட்டல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் லீக் ஆட்டத்தில் டெல்லி அணி அபார வெற்றி. பஞ்சாப் கிங்ஸ் அணியை 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் லீக் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் குஜராத், ஹைதராபாத் அணிகள் பலப்பரீட்சை. போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடக்கம். ஒரு முறை மட்டும் இல்லை, பல முறை வருவதுதான் காதல் என நடிகை தமன்னா ஓபன் டாக். இன்றைய காலகட்டத்தில் காதல் ஒரு வியாபாரமாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை. Chennai Silks in summer mega sale. Chennai Silks.
The Chennai Silks in Mega Summer Sale.